தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 10ஆம் அதிகாரம் என்பதில் கர்த்தர் உன் பிதாக்களை குறித்து சந்தோஷமாக இருந்தது போல உன்னை குறித்தும் உனக்கு நன்மை உண்டாக மீண்டும் சந்தோஷமாயிருப்பார். கடவுளை நோக்கி இந்த வார்த்தைகளுக்காக செப்போம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், மீட்டும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ வழிதனை மறந்தழிந்தேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ வழிதனை மறந்தழிந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார், இன்ப நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. அன்புள்ள இயேசு சாமி, இந்த அதிகாலையில் மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் வரும் உங்களுடைய கருவைக்காக நன்றி. இந்த நாளிலும் நீ கொடுக்கிற இந்த சத்தியங்களை நீ பேசும் அதன்படி நடக்க எங்களை கருவைதார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, கர்த்தர் நம் மீது சந்தோஷமாயிருக்கிறார். உபாகமம் 30:10 வசனத்தினுடைய பிற்பகுதி. கடவுளுடைய கற்பனைகளை எல்லாம், கடவுள் சொன்னவற்றையெல்லாம் தவறாமல் எந்த ஒரு மனிதன் செய்கிறாரோ அவரை குறித்து கர்த்தர் அவனை மீண்டும் சந்தோஷமாயிருப்பார். எப்படி சந்தோஷமாயிருப்பாராம்? உங்களுடைய முற்பிதாக்களை குறித்து நான் சந்தோஷமாக இருந்தது போல உங்களை குறித்தும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய மகிழ்ச்சிக்கு நீங்களும் நானும் உரியவர்களா? அவர் மனம் மகிழ வைக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்களுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும், அரசியல்வாதிகளினுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும். அவர்கள் நம்மை குறித்து சந்தோஷமாக நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் பல நிலைகளிலே குறுக்கு வழியிலே நம்முடைய செயல்களையும் சிந்தனைகளையும் பணத்தை கொடுத்து நம்முடைய இனத்தை கொடுத்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காரணம் எதுவுமே இல்லாமல் நமக்கு புரியாத காரணங்களுக்காக அநேக நேரங்களில் நாம் புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம். நமது வேதனை மிக கொடுமையாக இருக்கிறது. எதிர்ப்பும் புறக்கணிப்பும் இரண்டு சகோதரர்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவர் வந்தவுடனே மற்றொருவர் சேர்ந்து இணைந்து விடுவார். தாழ்ச்சியான குணங்கள் நம்மிடத்தில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற மனத்தை இயேசு கொண்டிருந்தால்தான் நாம் புறக்கணிக்கப்பட்டாரோ என்னவோ. காலம் இன்றைக்கு கருணையின் காலமாக இருக்கிறது, இரக்கத்தின் காலம். அது கண்முன்மே உன்னதங்களை இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து குப்பையில் எரிந்து வீசுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஏன், நம்மை சுற்றியுள்ள எத்தனையோ மனிதர்கள் நல்லவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மிடத்திலே இருந்து கொண்டு நமக்காகவே அவர்கள் பள்ளம் பறிக்கிற பிசாசின் கிரியைகளை நமக்காக செய்கிற திட்டமிடுகிற மக்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்தும் அவர்களோடு உறவு வைக்கிறோம். இன்றைக்கு காரணமில்லாமல் ஒரு மனிதரை குறித்து இந்த உலகம் பேசுகிற பொல்லாத காரியங்களிலிருந்து கடவுளிடத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது சந்தோஷமாயிருப்பேன், நீ உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாய். நெகேமியா 9:26 நீ புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இன்றைக்கு நான் உன் மீது சந்தோஷமாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீ என்னுடைய வேலையாக வந்திருக்கிறாய், எனக்காக நீ பணி செய்ய வந்திருக்கிறாய். இந்த உலகத்தில் நீ எனக்காக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனக்காக நீ இந்த திருச்சபையில் ஒரு குடும்பமாக ஒரு உறுப்பினராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய மீட்பு உன்னை தேடி வரும், உன்னிலே நான் சந்தோஷம் அடைவேன். நீ தனித்தவன் என்று எண்ணாதே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் கொடான கோடி கூடிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ஓடி விடுவார்கள். ஆனால் எப்பொழுதுமே உங்களை சுற்றி இரவும் பகலும் நாலாபுறங்களிலும் கேருவின்களையும் சேராவின்களையும் காவல் தூதர்களையும் கபிரியல் தூதர்களையும் நமக்கு பாதுகாப்பாக வைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மகிழ்ச்சிக்கு உரியவர்களாக நடந்து கொள்வோம். செபிக்கலாம்.
நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் மேன்மையினாலும் நீர் கொடுத்த அளவற்ற இரக்கங்களை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்கள் மீது எவ்வளோ பெரிய இரக்கத்தை வைத்து நான் உங்களிலே மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்கிறீர். எங்களிலே சந்தோஷப்படுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவரை வேதனையாக மாற்றுகிற தீய வழிகளுக்கு நாங்கள் செல்லாதபடி, புறமான வழிகளுக்கு செல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு தூய ஆவியானவரை கொடுத்து உதவி செய்தார்களோம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.